சீனாவின் புகழ்பெற்ற ஷவுலின் டெம்பிளின் தலைமை துறவியான ஷி யோங்ஷின் நிதி முறைகேடு, பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசு நடத்திய விசாரணையை தொடர்ந்து துறவி பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சீன புத்த சங்கம் கோவில் நிதியை தவறாக பயன்படுத்தியது, மோசடி, துறவுக்கான பிரம்மச்சரிய விதிகளை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி அவரது துறவரத்தை ரத்து செய்தது. 1500 ஆண்டுகள் பழமையான குங்ஃபு மடாலயத்தை வணிகமயமாக்கியதாலும் அதன் உலகளாவிய இருப்பை விரிவுபடுத்தியதாலும் CEO துறவி என்று அறியப்படும் ஷி 1999 ஆண்டு முதல் ஷவுலின் கோவிலுக்கு தலைமை தாங்கி வந்தார். அத்துடன் பல வணிகங்களுடனும் இவருக்கு தொடர்பு இருந்துள்ளது. இது மட்டுமின்றி கடந்த காலங்களிலும் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை இவர் எதிர்கொண்ட போதிலும் 2 வருட விசாரணைக்கு பிறகு அவை தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதிய குற்றச்சாட்டுகள் சீன சமூக ஊடகங்களில் பரவலான கேலிகளை தூண்டியுள்ளன. புத்த மத துறவற உறுதிமொழிகளுக்கும் ஷியின் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கும் இடையிலான முரண்பாட்டை பயனர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.